அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. நான் உங்கள் நாசீம் பைசி பேசுகிறேன். நான் இப்போ ஜன்னத்துல் பக்கீவுக்கு முன்னாடி நிற்கிறேன். இங்கே பாருங்கள், அல்லாஹு அக்பர். எத்தனை மரணங்கள் அங்கே போய்கிட்டு இருக்குது. எவ்வளவு இறை நம்பிக்கையாளர்கள் ஜியாரத் செய்வதற்காக அங்கே செல்லுகின்றார்கள். உலகிலேயே மிகப்பெரிய கபர்ஸ்தானுங்க இது. இதில் அடங்கப்படாத வலிமார்கள் இல்லை. கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்களுக்கு மேலே இதில் அடங்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே சமீபத்தில் ஒரு மழை பெஞ்சுதுங்க, கடுமையான மழை. அந்த மழையின் காரணத்தினால இந்த ஜன்னத்துல் பக்கி, அதாவது அதிகமான சுவனவாதிகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நிறைய ஓட்டம் விழுந்திருக்கு பாருங்க. ஏன்னா இந்த மழை எதற்காக ஏற்பட்டிருக்கு, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு, எவ்வளோ கபறுகள். இந்த கபர்லாம் டேமேஜ் ஆச்சுன்றதுனால இங்கே அடங்கப்பட்டவர்களில் டேமேஜ் ஆனவங்களுடைய கபர் நல்ல கபர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கபர் இந்த அளவுக்கு மண் இறங்குவதற்கு காரணம், உள்ள இருக்கக்கூடிய ஜனாசா மண் திங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, மண்ணால் அரிச்சிருச்சுன்னா அதனுடைய இடம் என்ன ஆயிரும், ஃப்ரீ ஆயிரும். அப்போ தானா என்ன செய்ய இறங்கும். இது எல்லா கபறுகள்லையுமே இருக்கும், இங்கே இருக்குது. இது எல்லாருமே விரும்பி நம்ம அங்கே மரணிக்கணும் ஆசைப்படுவோம். எல்லா கபர்ஸ்தான் மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் சமீபத்தில் துபாயில் பெஞ்ச மழையில் குறிப்பாக ஒரு கபர்ஸ்தானில் இதை மாதிரி ஏற்பட்ட உடனே சில சகோதரர்கள் அது என்னமோ அல்லாவுடைய அதாபு மாதிரியும், அந்த அதாபை நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரியும் வீடியோ பதிவுகள் போட்டது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தி. அல்லாஹு தாலா குரான்ல சொல்லும்போது சொல்றான், லா துஸ்மியுல் மௌத்தா, மறைந்தவர்களுடைய அதை நீங்க என்ன செய்ய முடியாது, அவங்களுடைய நிலையை நீங்க செவிசாய்க்க முடியாதுங்கிறான். ஆனா ஏதோ கபருக்குள்ள நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி, அந்த ஊரே கடிச்சு கொட்டுற மாதிரி அந்த கபருஸ்தானை வச்சு நாம பதிவு பண்ணிட்டு இருந்தது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல அல்லாவுடைய வேதனையை யாராலும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இடிந்த கபர்கள் எல்லாமே மழையினால ஏற்பட்டிருக்கிறதே தவிர மற்றபடி அங்க இருக்கக்கூடியவர்கள் பாவிகள், அல்லாவுடைய வேதனை இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, அதை கண்டிப்பா சொல்லவே முடியாது. அப்படி சொல்றது நம்ம அல்லாவுடைய அந்த தக்பீரை பார்த்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது தவறான ஒரு சிந்தனை ஒன்று. இரண்டாவதாக, ஒரு முஸ்லீம் நாடு மற்றும் பல பேர் அங்க இணைஞ்சிருக்காங்க, வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்திலே பெய்த மழையை அதாபு என்று சொல்லி அதை வர்ணிப்பது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. யாருக்கு அதாபுன்னு தெரியும், யாருக்கு ரஹ்மத்துன்னு தெரியும், நாம பார்த்திருக்கோமா? அல்லாஹ் நம்மள்ட்ட சொன்னானா, நமக்கு வஹி இறங்கிச்சா? எனவே நாம எதையுமே நல்ல கண்ணோட்டத்தோடு பார்த்து என்ன செய்யணும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டுமே தவிர அதை கெட்ட கண்ணோட்டத்தை கொண்டு பார்க்கக்கூடாது. பலஸ்தீனிலே ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அதாப் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதை ஷஹாதத் என்று கூறுகின்றோம். அதுபோன்று எல்லாவற்றிற்கும் நாம் நல்லதை நாட வேண்டும், எல்லோருக்கும் நாம் துவா செய்ய வேண்டும். அந்த ஊர் நல்ல முறையிலே திருந்தி வாழ வேண்டும் என்றுதான் துவா செய்ய வேண்டுமே தவிர ஏதாவது ஒரு பதிவுகளை போட்டு அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய அதாபு, இதனாலதான் கபர்லாம் உள்ள விழுந்திருக்கு என்றெல்லாம் சொல்வது சரியான ஒரு இறை நம்பிக்கையாளரின் செயல் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.